அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் அமல் மிகவும் எளிமையானது. ஆனால் இதன் தொடர்பாக பல உலமாக்கள் மற்றும் ஆன்மீக அறிஞர்கள் மிகுந்த பரக்கத்துடைய அமல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கப் போகும் இந்த ஆயத் சூரத்துல் மாயிதாவின் 114வது ஆயத் ஆகும். இந்த ஆயத்தை பற்றி கூறும்போது மனிதனின் வாழ்க்கையில் பல தேவைகளுக்கும் பல கவலைகளுக்கும் பல சிரமங்களுக்கும் அல்லாஹ்விடம் உதவி வேண்டி ஓதக்கூடிய சிறப்புமிக்க ஆயத்தாக இதனை குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குவான் என்று பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது. ஒருவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கலாம், இன்னொருவருக்கு மனக்கவலை இருக்கலாம், ஒருவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஒருவருக்கு தொழிலில் தடைகள் இருக்கலாம், இன்னொருவருக்கு வருமானம் குறைவாக இருக்கலாம், சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இன்னும் சிலர் பல வருடங்களாக ஒரு நல்ல காரியம் நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கலாம். இப்படி மனிதனின் வாழ்க்கை முழுவதும் தேவைகளாலும் சோதனைகளாலும் எதிர்பார்ப்புகளாலும் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் அல்லாஹ்வை நாடுவது தான் ஒரு முஃமினின் மிகப்பெரிய பலமாகும். காரணம், அல்லாஹ்வால் முடியாதது எதுவும் இல்லை. மனிதர்களால் முடியாத காரியங்களும் அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானவை. அதனால்தான் நாம் எப்போதும் அல்லாஹ்விடமே உதவி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான குர்ஆன் வசனங்களை ஓதி அதன் பரக்கத்தின் மூலம் அல்லாஹ்விடம் தேவைகளை முன்வைக்க வேண்டும். இந்த சூரத்துல் மாயிதாவின் 114வது ஆயத் பற்றி கூறும்போது இந்த ஆயத்தை ஓதுபவர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒருவருக்கு அதிகமான கவலை இருக்கலாம், மனதில் சொல்ல முடியாத வேதனை இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் சிக்கல்கள் மட்டுமே தெரிகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவருடைய கவலையை நீக்குவதற்கான வழிகளை உருவாக்குவான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதேபோல் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்று விரும்புபவர்களும் இந்த ஆயத்தை ஓதலாம் என்று கூறப்படுகிறது. உடலிலும் மனதிலும் ஆஃபியத் வேண்டும், குடும்பத்தில் பரக்கத் வேண்டும், வீட்டில் அமைதி வேண்டும், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும், வருமானத்தில் வளர்ச்சி வேண்டும், ஹலாலான வழியில் அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் சிலர் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண் குழந்தையை நாடுபவர்களும் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையானதை வழங்குவான் என்று இந்த அமல் தொடர்பாக குறிப்பிடுகிறார்கள். எல்லா நன்மைகளும் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படியே கிடைக்கும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒருவருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடம் வேண்டலாம் என்று கூறப்படுகிறது. வேலை கிடைக்காமல் இருக்கலாம், தொடங்கிய வேலை முடிவடையாமல் இருக்கலாம், ஒரு முக்கியமான காரியம் பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை வெறும் 11 முறை ஓதி அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்தால் அந்த காரியம் நிறைவேறுவதற்கான காரணங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று கூறுகிறார்கள். சில நேரங்களில் நாம் நினைக்கும் காரியம் உடனடியாக நடக்காமல் இருக்கலாம். அதனால் மனம் உடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரியான நேரத்தை நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றி வைப்பான் என்று பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆயத்தின் சிறப்பை பற்றி கூறும்போது மனிதர்களால் முடியாது என்று நினைக்கப்படும் விஷயங்களும் அல்லாஹ் நாடினால் சாத்தியமாகிவிடும் என்று குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய சிந்தனையில் கூட இது எப்படி நடக்கும் என்று தோன்றக்கூடிய காரியங்களும் அல்லாஹ்வின் நாட்டத்தாலும் இந்த ஆயத்தின் பரக்கத்தாலும் நல்ல முடிவை அடையும் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் இந்த அமலை செய்தவர்கள் யாரும் நிராசை அடையவில்லை என்று பலர் அனுபவமாக கூறியிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த அமலை ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் செய்யலாம். பெண்கள் வீட்டு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்திலும் தங்களுக்கு இந்த ஆயத் மனப்பாடமாக இருந்தால் 11 முறை ஓதிக்கொள்ளலாம். அதேபோல் ஆண்கள் தங்களுடைய ஹலாலான வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் நேரங்களிலும் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம். இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் வேலைகளை இலகுவாக்குவான் என்று கூறப்படுகிறது. இப்போது இந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த அமல் மிகவும் எளிமையானது. முதலில் தங்களுடைய மனதில் எந்த தேவைக்காக இந்த ஆயத்தை ஓதப் போகிறோம் என்பதை நியத் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த ஆயத்தை 11 முறை ஓத வேண்டும். 11 முறை ஓதி முடித்த பிறகு அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்ய வேண்டும். இவ்வாறு துஆ செய்யலாம்: யா அல்லாஹ், இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக எனக்கு இருக்கும் இந்த தேவையை நீ பூர்த்தி செய்து தருவாயாக. எனது கவலையை நீக்குவாயாக.
எனது காரியங்களை இலகுவாக்குவாயாக. ஹலாலான ரிஸ்கை வழங்குவாயாக. பரக்கத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆஃபியத்தை வழங்குவாயாக. என் வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்களை நீ எளிதாக்குவாயாக. இந்த நியத்தோடு அல்லாஹ்விடம் தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அமலை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் சொல்லப்படவில்லை. எனவே தொடர்ந்து இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே வரலாம். தொழுகை செய்யக்கூடாத நேரங்களை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களிலும் இந்த ஆயத்தை ஓதலாம் என்று கூறப்படுகிறது. இந்த ஆயத் மிகவும் சிறிய ஆயத். மனப்பாடம் செய்வதற்கும் மிகவும் எளிதானது. ஆனால் இதன் பரக்கத்தை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அல்லாவின் வார்த்தைகளில் அளவற்ற நன்மையும் பரக்கத்தும் இருக்கிறது. அதனால் இந்த ஆயத்தை மனப்பாடம் செய்து வாழ்க்கை முழுவதும் தேவையான நேரங்களில் ஓதி அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்து கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய அளவற்ற கருணையால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம்முடைய கவலைகளை நீக்கி நமக்கு ஹலாலான ரிஸ்கையும் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் நன்மையான வாழ்க்கையையும் வழங்குவானாக. ஆமீன். இப்போது அந்த ஆயத்தை பார்ப்போம். اللهم ربنا أنزل علينا مادة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. اللهم ربنا أنزل علينا مادة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. இந்த அமல் இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கும். இதை அலட்சியமாக எண்ணாமல் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் நல்ல நியத்தோடு தொடர்ந்து செய்து வாருங்கள். அல்லாஹ் நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் தன்னுடைய கருணையால் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.